ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்தியன் பாலிட்டியில் உள்ள பார்ட் 1 ஒன்றியமும் அதன் ஆட்சி பணிகளும் அதுக்கு கீழே உள்ள 4 ஆர்டிக்கல், அதுக்கான ஷார்ட்கட் எப்படி ஈஸியாக படிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆர்டிக்கல் 1 வந்து ஆட்சி பரப்பு, ஆர்டிக்கல் 2 வந்து புதிய மாநிலத்தை சேர்த்தல் அல்லது நிறுவுதல், அடுத்து ஆர்டிக்கல் 3 ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குதல், பரப்புகள், எல்லைகள் மற்றும் பெயர்களை மாற்றுதல், ஆர்டிக்கல் 4 எவ்வாறு புதிய மாநிலங்களை உருவாக்கலாம் அல்லது மாற்றி அமைக்கலாம். ஓகேவா? இப்போ இதை எப்படி ஈஸியாக படிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆர்டிக்கல் 1 வந்து நமக்கு ஆட்சி பரப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்ற ஃபுட்டு அது கூட கம்பேர் பண்ணி படிங்க. ஆட்சி பரப்புன்றது இப்போ நம்ம காலையில் டிஃபன் சாப்பிட்றோம், அப்போ அதுக்கு தக்கன தானே நமக்கு ஒரு பிளேட் வேணும். அதே மாதிரி மத்தியானம் லஞ்சுனா சாதம் காயின்னு இருக்கும், அப்போது நமக்கு அதுக்கு தக்கன ஒரு பெரிய பிளேட் வேணும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய பிளேட் அதான் ஃபஸ்ட்டு ஒன் ஆட்சி பரப்பு, எவ்வளோ தூரம் எவ்வளோ சைஸில் நமக்கு தேவை அப்படின்றது ஆட்சி பரப்பு. செகண்ட் ஒன் என்னது, புதிய மாநிலத்தை சேர்த்தல் அல்லது நிறுவுதல். ஸோ பிளேட் வச்சோன்னே இப்போ என்ன செய்யணும், நமக்கு தேவையான ஃபுட்டு அதில் வைக்கிறோம், அதில் புதுசாக ஒரு ஃபுட்டை நம்ம அதில் வைக்கிறோம், இட்லி தோசை எனிதிங் அதை நம்ம வைக்கிறோம். ஓகேவா? ஸோ புதிய மாநிலத்தை சேர்க்கிறோம், ரெண்டாவது சாப்பாடை வைக்கிறோம் பிளேட்டில். அடுத்தது ஆர்டிக்கல் 3 என்னது, புதிய மாநிலத்தை உருவாக்குதல், அதாவது அதோடைய பரப்பு எல்லை பெயரை மாற்றுதல். ஸோ இப்போ இன்கேஸ் என்ன சொல்ல, இப்போ உங்களுக்கு வந்து இட்லியே இப்போ வந்து மினி இட்லி அந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம இப்போது சாம்பார் சாதத்தை எடுங்க, நம்ம சைடில் சாம்பார் சாதம்பாங்க, சில இடத்துல நார்த் சைடில் போனீங்கன்னா அதை பிஸ்மில்லாபாத் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதோட பெயர், அதோட சைஸ், இப்போ தோசாவாக இருக்கட்டும், தோசானா சிலருக்கு கனமாக ஊற்றணும், சிலருக்கு ஒல்லி, அந்த மாதிரி சைஸ்லேருந்து மாற்றுறது எல்லாமே அதை மாற்றி வைக்கிறது, அது தேர்ட் ஒன். அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்கள், எவ்வாறு புதிய மாநிலங்களை உருவாக்கலாம் அல்லது மாற்றி அமைக்கலாம். இப்போ அந்த வீட்டில் உள்ள குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்க என்ன கேட்பாங்க, எனக்கு ஏதாவது புதுசாக செஞ்சு தாமா, டெய்லி இதே செய்கிறேன் அப்படிம்பாங்கல்ல. அப்போ என்னது, நம்ம டெய்லி அடுத்து புதுசாக என்னென்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறது. ஸோ இப்படி ஷார்ட்கட்டாக வச்சு படிங்க, இந்த நாளையும் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னது, ஈஸி பிளேட் வைக்கிறோம், அப்போ பிளேட் எடுக்கிறோம், நம்ம தேவையான அளவுக்கு பிளேட்டு, அப்போது ஆட்சி பரப்பு என்ன பரப்புன்றது. அடுத்து அதில் சாப்பாடு வைக்கிறோம். ஸோ செகண்ட் என்னது, புதிய மாநிலத்தை சேர்க்கறது அல்லது நிறுவுறது. தேர்ட் ஒன் அதுக்கு உள்ள எல்லை பரப்பு இல்லை பெயரை மாற்றுறது, ஏதாவது ஒரு பெயரை மாற்றி சொல்கிறது, அப்போ தேர்ட் ஒன் அது. அடுத்தது ஃபோர்த் ஒன் என்னது, குழந்தைங்க வேறு டிஷ்ஷஸ் கேட்பாங்க, அப்போது அது என்னது, புதிய மாநிலங்களை எப்படி உருவாக்கலாம் இல்லைன்னா மாற்றி அமைக்கலாம் அப்படின்றது. ஸோ இந்த ஷார்ட்கட் வச்சு படிங்க, இதை ஈஸியாக படிச்சிடலாம்.